அனைவருக்கும் இறைவன் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துக்களோடு அன்புடன் ரியாஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். அதாவது எனக்குள்ள ஒரு ஜாபில் இருந்திருப்பான், திடீர்னு டெர்மினேஷன் ஆகிருக்கும். இல்லை ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்திருப்போம், ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்திருப்போம், அந்த ஜாப் கிடச்சிருக்கிறாரு. இல்லை நாம் பிஸ்னஸில் இருக்கிற பீப்புள் வந்து ஒரு பர்டிகுலர் கஸ்டமர்கிட்ட ஒரு ஜாபுக்காண்டி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருப்போம், நமக்கு அந்த ஜாப் டேர்ன் ஆகிருக்காது. இல்லை நம்மளுக்கே வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும், இல்லை நம்மளோட ஃபேமிலியில் நம்மளோட சர்க்கம்ஸ்டன்சஸில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸஸ் நடந்திருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ப்ராப்ளமை தன்னுடைய லைஃப்லையோ பிஸ்னஸ்லையோ இல்லை நம்மளுடைய ஹெல்த்லையோ வி ஆர் ஃபேஸிங் இட். அப்போ நடக்கும்போது நாம் என்ன யோசிப்போம்னா, எனக்கு ஏன் அந்த மாதிரிலாம் நடக்குது, எவ்வளவோ தூரம் நான் யாருக்கு என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் அந்த மாதிரியான ப்ராப்ளத்தை கடவுள் தாராரு, அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வருது இல்லையா. இதை எப்போதுமே நம்மளுடைய ப்ராப்ளமாக பார்க்கக்கூடாது. இதை வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். ஒரு 40 years old லேடி, ஷி ரோட் அ ஆர்டிக்கல் இன் நியூயார்க் சைட். நான் ஒரு புக்கில் படித்தது தான் உங்களுக்கு எகெயின் நான் ஷேர் பண்ணுறேன். அவங்களுக்கு பிரெயின் டியூமர் ஏற்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதமாக சஃபர் ஆகிறாங்க. அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் பண்ணி சக்சீடட். அது ஒரு 6 மாதமாக சஃபர் ஆகிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அந்த லேடி ஒரு புக் எழுதுகிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பர்டிகுலர் பீரியடில் தான் வந்து என்னோடய ரிலேஷன்ஷிப்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ஹூவர் தே டேக் கேர் அபவுட் மை ஃபாதர், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடைய குழந்தைங்க, இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டது எவ்வளவோ மக்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சமையல் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ சி டேக் இட் இன் அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். பிரெயின் டியூமர், 6 மாதமாக பெட்டில் இருந்திருக்காங்க, சஃபர் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க. அது அவ்வளோ பெரிய சக்ஸஸ் அந்த புக்கு. எனக்கு ஞாபகம் இல்லை எதுன்னு. ஸோ அவங்க எப்படி பாசிட்டிவாக அதை எடுக்கிறாங்கன்னா, என்னுடைய நிறைய மக்களை வந்து எனக்கு கொண்டு வந்து காட்டினதே இவங்கெல்லாம் அவனுடைய லைஃப்பில் இருக்காங்கன்னு சொன்னதே எனக்கு அந்த பிரச்சனை தான். அதிலிருந்து நான் அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னும்பாங்கள்ல, அதை மாதிரி அவங்களுடைய லைஃபே டர்ன் ஆயிடுது. ஸோ வென் த ப்ராப்ளம் நான் இப்போ என்னுடைய லைஃப்பில் சொல்கிறேன்னே, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த கம்பெனியில் வந்து எனக்கு ஐ ஹாவ் ஒன் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். ஐ டிசைடட் டு மூவ் ஃப்ரம் த கம்பெனி. அப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சேலரி, நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டு நம்ம போயிட்டுருக்கிறோம். இந்த சமயத்தில் ஜாப்லெஸ்ஸுங்கிற போது நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு யோசிக்கிறோம். அப்போ இது எப்படி போவோமோ, சார் நம்மளுக்கே அந்த மாதிரிலாம் நடக்குது. பட் இப்போ நான் திரும்பி பார்த்தேன்னா, 10 வருஷத்துக்கு முன்னால் நான் அந்த மாதிரி ஜாபை ரிசைன் பண்ணி வேறு ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லி ஆரம்பிக்கலைன்னா எனக்கு இந்த பிஸ்னஸ் கிடையாது தானே. ஸோ வாட் எவர் த ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் ஃபேஸிங் இன் யுவர் லைஃப், யூ ஹாவ் டு திங்க் தட் இட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டு கிளிம்ப் இன் அ நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதை நாம் எப்போது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா எனக்கு ஏன் ஒய் மீ அப்படின்னு யோசிக்காமல், இது ஏதோ ஒரு தகவலை எனக்கு சொல்ல வருது, இது மூலமாக எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு நம்ம அந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா யூ வில் கெட் த திங்ஸ். இந்த வாரத்துக்கான கோட், நோ ப்ரெஷர் நோ டைமண்ட், மேரி கேஸ் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. கஷ்டப்பட்டால் தான் கல் கூட நம்மளுக்கு வைரமாக மாறி கிடைக்கும். அடுத்த காணொலியில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திப்போம். அன்புடன் ரியாஸ்.